ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நான் இப்போ நாளை பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதாவது தேங்காயால் என்ன மாதிரி சமையல் செய்ய முடியும், அது உங்களுக்கு தெரியும். தேங்காயால் பலவிதமான சமையல் செய்ய முடியும். உங்களுக்காக வேண்டி அதாவது சம்பல் ஒன்று, சின்ன ஒரு சம்பல் ஒன்று நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது உம்மா தேவையில்லை, வாப்பா தேவையில்லை, தங்கச்சி தேவையில்லை, தம்பி தேவையில்லை, நானா தேவையில்லை, ஒருத்தருமே தேவையில்லை. எங்களுக்கு கூட இந்த சாப்பாடு இந்த சமையலை செஞ்சு சாப்பிடக்கூடிய அதாவது லேசான சொஃப்டான சமையல் தான் இது. அதாவது பொல் சம்பல்னு சொல்லுவாங்க. அந்த சம்பளை தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது பெரிய வேலை இல்லை, மரத்துக்கு ஏரியாச்சு, தேங்காய் பிச்சாச்சு, திரியாச்சு, சம்பல் ரெடி. முக்கியமான ஐட்டம் ஒன்று தேவை, அதாவது திப்புட்டுக்கா. உங்களுக்கே தெரியும், நல்ல குணமான மருந்தான நல்ல ஐட்டம் அது. இப்போ நாங்கள் போக போகிறோம் சேனைக்கு. வாங்க வீடியோவுக்கு போவோம். இதுதான் நம்ம சேனை, அதாவது திப்புட்டுக்கா சேனை. இப்போ இதுக்கு போயிட்டு நான் திப்புட்டுக்கா பிக்க போகிறேன் சம்பளுக்கு. அதாவது நம்ம சேனைன்னு சொன்னால் ஏட சேனை இல்லை, இன்னொருத்தர சேனை. அவருக்கு தெரியாமல் தான் இதுக்கு போயிட்டு திப்புட்டுக்கே பிச்சுட்டு சம்பளுக்கு தேவையான மற்ற சாமான்களையும் இப்போ தேட போகிறோம். ரைட், ஓகே, வாங்க போ. இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. முடியல, என்னால் இவ்வளவுதான் பறிக்க முடிஞ்சிச்சு. காவல்காரன் வந்துட்டாரு. நம்ம சமையலுக்கு இவ்வளவு போதும். சிலர் சொல்லுவாங்க கதைக்கு பிஞ்சிர முத்தி, ஆனா இது பிஞ்சிர உண்மையாவே முத்தி இது. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் செஃப் கெட்டப்ல வந்துக்கிட்டு பாக்குறீங்களா? சமையலுக்கு அதாவது அந்த முறையில தான் வரணும். பிரியாணி செய்யறேன்னு சொன்னாலும் சரி, சம்பல் செய்யறேன்னு சொன்னாலும் சரி, அதாவது சமையலுக்கு ஒரு கெட்டப் இது. கெத்தா வந்துக்கிறேன். சரி, நாங்கள் டேரக்டா சமையலுக்கு போடலாம். அதாவது நான் சொன்ன மாதிரியே திப்புட்டுக்கா சம்பல். சம்பலுக்கு தேவையான பொருள் பாருங்க. ஓகே, அதாவது தேசிக்காய் உங்களுக்கு தெரியும், திப்புட்டுக்காய் அதுவும் தெரியும், ஈருக்கொச்சிக்காய் அதாவது இந்தியாவில் இல்லை, ஸ்ரீலங்கா தான் ஈக்கு சாமான். அடுத்தது உப்பு சாட், அடுத்தது கொக்கனட். அதாவது 5 வகையான சாமான், அதாவது பொருட்கள் தான் தேவை. கத்தி தேவைப்பட்ட உபயோகிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அதாவது முன்னாடியே சொன்ன போல இந்த சம்பலுக்கு தேவையான முக்கியமான பொருள் தேங்காய் பூ. இப்போ நான் தேங்காய் திருக போறேன், வாங்க போகலாம். நான் முன்னாடியே சொன்ன போல அதாவது சம்பலுக்கு தேவையான தேங்காய் பூ தயாராயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் அதாவது சம்பளை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். இந்த சம்பல்ற 6 வகையான குணம் இருக்குது. அதாவது முதலாவது என்னன்னு சொன்னால் இந்த சம்பல் செய்யும் போது நெலும்பு கடிக்காது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது முகப்பருக்கள் அதாவது திப்புட்டுக்காய்க்கு முகப்பருக்கள் வராது, முகப்பருக்கள் குறைவு. மற்றது மூன்றாவது என்னன்னு சொன்னால் முகத்தில் வந்து என்ன தன்மை இல்லாமல். நாலாவது என்னன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாயிட்டு. ஐந்தாவது என்னன்னு சொன்னால் சாப்பிட்டதுமே பசி போயிட்டு. ஆறாவது என்னன்னு சொன்னா சம்பல் செய்யவும் இலகுவாய்க்கு. மற்றது அதாவது என்னன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, அதாவது குயிக்கான ஒரு சமையல், ஒரு 5 நேரம். இப்படி இந்த சம்பல்ன்ற பலவிதமான பலன்கள் இருக்குது. சம்பல்ற 5-6 வகையான சம்பல் இருக்குது. ஒன்றாவது மாசு சம்பல், இரண்டாவது பொல் சம்பல், மூன்றாவது சீனி சம்பல். இது மாதிரி பல வகையான சம்பல் இருக்குது. இப்போ நான் செய்ய போகிறது வந்து திப்புட்டுக்காய் சம்பல். உங்களுக்கே தெரியும், பல வகையான சம்பல் இருக்குது. ஓகே, வாங்க சம்பளை தயாரிக்கும். அதாவது இப்போ சம்பல் எப்படி செய்கிறது செய்முறை. அதாவது முதலாவதாக நாங்கள் தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளணும். அதாவது முதலாவது தேங்காய் பூ நாங்கள் போட்டுறோம், அதாவது அம்மியில் போட்டுறோம் தேங்காய் பூ. ஓகே, தேங்காய் பூ போட்டாச்சு. இரண்டாவதாக நாங்கள் இந்த ஈருக்கொச்சிக்காவை நாங்கள் இந்த பிங்காலில் எடுத்துக்கிறோம். சரியா, இந்த ஈருக்கொச்சிக்காவை சின்னதா வெட்டி நாங்கள் இந்த சம்பல்ல போட போறோம். இப்போ தேவையான அளவு எங்களுக்கு ஈருக்கொச்சிக்காவை நாங்கள் போட்டுக்கிறோம். இதில் அடுத்தது என்னன்னு சொன்னா நாங்கள் சேனையில் பிச்சை திப்புட்டுக்காய் இருக்குது. திப்புட்டுக்காய் கொஞ்சம் போல போட்டுக்கிறது. நாங்கள் செய்ய போகிற திப்புட்டுக்காய் சம்பல் தானே, கட்டாயம் திப்புட்டுக்காய் போட வேண்டும். திப்புட்டுக்காய் கட்டாயம் போடணும். ஆனால் திப்புட்டுக்காய் இப்போவே போடுறது இல்லை,
நாங்கள் வறுக்கும் போது தான் திப்பிடுக்கா போடணும். கட்டாயமாக எங்களுக்கு தேவையான சாமான் தான் உப்பு. உப்பு எந்த வகையான சமையலுக்குமே உப்பு தேவை. உப்பில்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கட்டாயம் உப்பு போட வேண்டும். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பை போட்டுக்கிறது. அடுத்ததாக தேசிக்காய், கட்டாயம் எங்களுக்கு புளி தேவை. புளியை நாங்கள் கொஞ்சம் போட எங்களுக்கு தேவையான அளவு புளிஞ்சிக்கிறோம். இப்போ நாங்கள் சம்பலுக்கு தேவையான சாமான் எல்லாம் போட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் சம்பல் அரைக்க போகிறோம். சம்பளை செய்யும் போது பல பேருக்கு இதை தின்ன நினைக்கும், அதாவது வாயூரும். சம்பளை செய்யும் போதே தின்ன நினைக்கும். இப்படி பல வகையான உணர்வுகள் தோன்றும். அவசரப்படவானும் மெதுவாக இந்த சம்பளை செஞ்சு நாங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போல நாங்கள் கொடுப்போம். இப்போ இந்த சம்பல் வந்து, அதாவது இப்போ சம்பல் இதை நாங்கள் சுண்டினோம்னு சொன்னால் சுண்டல். இது சம்பல், இதை சுண்டினா சுண்டல். எதிர்பார்த்தது போல சம்பல் ரெடி. அதாவது இப்போ நாங்கள் சம்பலை சுண்டலாக்க போகிறோம். அதாவது திப்புடுக்கையை போட்டு திப்புட்டுக்காய் சுண்டல். சம்பலை நாங்கள் இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு தேவையான பொருள் திப்புட்டுக்காய். இந்த திப்புட்டுக்காயெல்லாம் நாங்கள் சின்ன சின்னதாக நறுக்கணும். நறுக்கி போட்டு சுண்ட போகிறோம். உங்களுக்கே தெரியும். அதாவது இப்போது நாங்கள் இந்த திப்புட்டுக்காயை சின்ன சின்னதாக நறுக்க போகிறோம். திப்புட்டுக்கான்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க கசக்கருன்னு சொல்லி. ஆனால் இந்த திப்புட்டுக்காய் வந்து கசப்பு இல்லை, கல்கண்டு போல இனிக்கும் இந்த திப்புட்டுக்காய். அதாவது தேவையான அளவு நாங்கள் திப்புட்டுக்காய் போட்டுக்கிறது. எங்களோட சம்பல், அதாவது இப்போ எங்களோட சம்பலுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இந்த சம்பலில் அடங்கப்பட்டது. அதாவது உப்பு, தேங்காய், புளி, உரைப்பு, திப்புட்டுக்காய். எந்த சமையல் சமைக்கும் போது கட்டாயம் எண்ணெய் தேவை. என்னன்னு சொன்னால் தேங்காய். தேங்காய் கொஞ்சம் போல் நாங்கள் ஊற்றிக்கிறது. ரைட், தேவையான அளவு தேங்காய் நாங்கள் ஊற்றிக்கிறது. இப்போ தயாராகிடுச்சு. இப்போ நாங்கள் சம்பலை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ சம்பல் நாங்கள் சுண்ட போகிறோம். இது சம்பல், இதில் போட்டு சுண்டினா சுண்டல். இப்போ நாங்கள் சுண்ட போகிறோம். ரைட், உங்களுக்கே தெரியும். எந்த சம்பளையும் வந்து நாங்கள் செய்யும் போது அப்படியே தின்னாமல் அதை சுண்டி தின்னு சொன்னால் அது அதாவது டேஸ்ட் ஒன்றிக்குது. அதாவது ஒரு பங்கு டேஸ்ட் இருக்குது. இப்போ நாங்கள் சம்பளை சுண்ட போகிறோம். ஓகேயா? ரைட். இன்னும் நல்லா கொதிச்சிக்குது. இப்போ நாங்கள் சம்பளை போட்டு சுண்ட போகிறோம். இந்த சம்பல்ற வாசம் மூக்கு வழியை போயிட்டு மூளையில வர பார்க்குது. நீங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பல் திண்டிக்க மாட்டீங்க. இப்போ நாங்கள் இந்த சம்பலை சுண்டுறோம். உங்களுக்கே தெரியும், லேசான வகையான சம்பல், திப்புட்டுக்காய் சம்பல். இன்னொருத்தர காணிக்கு பாஞ்சாச்சு, பிச்சாச்சு, வந்தாச்சு. தேங்காய் வேணும்னு சொன்னால் இப்போ இன்னொருத்தர் மரத்துக்கு ஏறியாச்சு, பிச்சாச்சு, திரியாச்சு. தேசிக்காய் வேணும்னு சொன்னால் அதுவும் அங்கங்களை எங்களை தேடியாச்சு. அது மாதிரி லேசான சம்பல், செலவில்லாத சம்பல் தான் இது. இப்போ நாங்கள் சுண்டுறோம் இந்த சம்பல். ரைட், ஓகே. டாச்சி கொஞ்சம், அதாவது டாச்சிக்கு காது இல்லாத காரணத்தால் டாச்சி கொஞ்சம் கேமை கேட்குது. அதை நீங்கள் கணக்கெடுக்கப்படாது. ரைட், எதிர்பார்த்தது போல் சம்பல் சட்டப்படியாக மூக்கு வழியை போய்த்து மூளையால் வருது வாசல். எதிர்பார்த்தது போல் கத்தம் சம்பல்னு சொன்னால் சம்பல். இது உங்களுக்கே தெரியும், செலவில்லாத சம்பல். ஓகே, எதிர்பார்த்தது போல டாச்சி ஒரு இடத்துல நிற்காது. டாச்சிக்கு என்ன காரணம்னு சொன்னா, காது இல்லாத காரணத்தால டாச்சி அங்கே இங்கேயும் போகுது. வசதி இல்லாத காரணத்தால நாங்கள் இப்படி பனியை குந்திட்டு கல் அடுப்பு மூலமாக இந்த சம்பளை செய்ய வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டுக்குது. சிலாக்கள் அப்படி இல்லை, சிலாக்களுக்கு வசதி இருக்குது. அதாவது கேஸ் அடுப்பு இருக்குது, கேஸ் குக்கர் இருக்குது. வசதி உள்ளாக்கள் அப்படி செய்யலாம். எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லாத காரணத்தால் நாங்கள் இந்த நிலைமையில் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் சம்பல் நேச்சுரலாகவே வரும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
கேஸ் அடுப்பு இல்லாத காரணத்தால புகை கொஞ்சம் எங்களை மூக்குக்குள்ள போய்த்து மூளை வழியா வரும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். சம்பல் இப்போது எங்களுக்கு தேவையான அளவு நீங்க தாளிக்கப்பட்டு இருக்குது சம்பல். ஓகே, சம்பல்னு சொன்னா சம்பல் தான். வாழ்க்கையிலே ரசிச்சிக்க மாட்டீங்க இந்த சம்பல். ரைட், ஓகே, சம்பல் இப்போ ரெடி ஆகிருச்சு. ரைட், பிரமாதம், பிரமாதமான சம்பல். எதிர்பார்த்தது போல சட்டப்படி ஆகிக்குது. உப்பு, உரப்பு, தாளிப்பு எல்லாம் கணக்காகிக்குது. திப்புட்டுக்கா சம்பல், அதாவது நான் நினைத்தது போல. ரைட், ஓகே. சம்பல் பாருங்க, சம்பல் எவ்வளவு திட்ட தெளிவா திப்புட்டுக்கா மேலே இருக்குது, சம்பல் கீழே இருக்குது. பரவலா ஈரு கொச்சிக்கா புளி எல்லாம் கலந்து சட்டப்படியாக இருக்குது சம்பல். தேவையான அளவு நான் கொஞ்சம் போட்டுக்கிறது புளியை. ரைட், ஓகே, தேவையான அளவு புளியை போட்டுக்கிறது. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியும், அதாவது திப்புடுக்கா சம்பல் வந்து இப்போ ரெடி ஆகிருச்சு. எங்களுக்கு பானோடையும் தின்னலாம், சோத்தோடையும் தின்னலாம், பச்சையாகவும் தின்னலாம், சும்மாவும் தின்னலாம். ஏன் சொன்னா திப்புடுக்கா சம்பல் சும்மா தின்னக்கூடிய, அதாவது சுப்பிரி சம்பல் செல்ல போனா. அதாவது இது வந்து ஸ்ரீலங்காவில் என்ன தவிர வேற ஒருத்தருக்குமே தயாரிக்க முடியாது. ஏன் சொன்னா என்னுடைய தயாரிப்பு இது, மிச்ச பேருக்கு தெரியாது. அதனால செலவில்லாத சம்பல். நேர்களுக்கு நான் இன்னொன்று செல்ல வாரேன். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு பசி வரும்போது ஒரு பிஸ்கட் வாங்க போகணும்னு சொன்னால் ஒரு 50 ரூபா சல்லி வேணும். ஒரு டீ குடிக்க போகணும்னு சொன்னால் ஒரு 30 ரூபா சல்லி வேணும். அதாவது செலவில்லாத சம்பல். வீட்டில் பின்னுக்கு தோட்டத்தில் டிப்பு காய்க்குதா பிச்சாச்சி, மரத்தில் தேங்காய்க்குதா பிச்சாச்சி, திருவள்ளைக்குதா திருவியாச்சி, காய்ச்சிக்குதா எடுத்தாச்சு, எண்ணெய்க்குதா போட்டாச்சு, ஆப்பைக்குதா வறுத்தாச்சு, சம்பல் ரெடி ஆகியாச்சு. இதை மாதிரி சாஃப்டான வேலை இந்த சம்பல். காசு செலவும் இல்லை, பணம் செலவும் இல்லை, கொஞ்சம் மான்சி தான், புகையில இருக்கணும். வேற என்ன சொல்லணும்னு சொன்னால், அதாவது இப்போ சம்பல் ரெடி ஆகியாச்சு. சம்பல் இப்போ ரெடி ஆகிச்சு. வீட்டுக்கு போய் பிரெட்டோட நான் தின்ட்டு படுக்க போறேன். ஓகே, பாய் ஆடியன்ஸ். ரைட், ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். கரெக்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். டிங்னு சொல்லி அந்த பெல் பட்டனை தட்டுங்க. இது ஒன்றும் குறைச்சல. குட் பை.